எந்த இலையா வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு. தந்தை பெரியார் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஜாதி ஒழிப்பை பற்றி பேசினார். இந்த ஃபோட்டோலாம் போட்டுருக்கோம். பாபா சாஹ் அம்பேத்கர் ஃபோட்டோ, காஞ்சிராம் ஃபோட்டோலாம் போட்டுருக்கோம். பாபா சாஹ் அம்பேத்கர் என்ற புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா? இது போல் பேக்ரவுண்டில் எதனா புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா? அண்ணா அறிவாலயத்தில் பார்த்துக்கிறீங்களா? இது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைக்கு மேலே அவர் ஃபோட்டோ எதனா பார்த்துருக்கிறீங்கன்னா? வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய லெவலில் அதிகமாக பேசப்படுறது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் என்ற ஒரு நபர் இப்போ நம்ம கூட இல்லை, படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை பெரம்பூரில் நேற்று ஈவினிங் நடந்திருக்கு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர். ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு ஒரு ஈவினிங் டயத்தில் ஒரு 6 பேர் வந்து 2 பைக்கில் வந்து ஒரு கூலிப்படை தாக்குதல் மாதிரி கொடூரமாக வந்து அவரை வந்து வெட்டியிருக்காங்க. அதில் அவர் இறந்து போயிட்டாரு. தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர் வந்து நேஷனல் லெவலில் ராகுல் காந்தி, ஜேபி நட்டா அவர்களுக்கும் நிறைய பேர் எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப அதிர்ச்சியும் அவங்க கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்களே அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, பேரதிர்ச்சியாக இருக்குது. நம்ம வந்து இதுக்கான யார் குற்றவாளிகளோ அவங்க கடுமையாக தண்டனை வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சரண் அடைஞ்சிருக்காங்க. அந்த சரண் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்லி ஒரு சைடு குரூப் சொல்கிறாங்க. பர்டிகுலராக இந்த ஆம்ஸ்டாங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வழக்கறிஞர், பேச்சாளர்னு சொல்கிறாங்க. நிறையா வழக்கறிஞர் உருவாக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அம்பேத்கர் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவரோட இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பகுஜன் சமாஜில் கட்சியில் சேர்ந்து ஒரு மாநில தலைவராக வந்திருக்காரு. 2008 பார்த்தீங்கன்னா மாயாவதி அந்த டைமத்தில் பகுஜன் சமாஜோட உத்தரப்பிரதேசில் முதலமைச்சராக இருந்த மாயாவதி அவர்களை வந்து சென்னையில் கூட்டிகிட்டு வந்து பெரிய பொதுக்கூட்டம்லாம் அவர் கூட்டியிருக்காங்க. ஒரு பட்டியலினத்துக்கு மக்களுக்காக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபர். இது என்னன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அளிச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களோட நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எப்பவுமே காலங்காலமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ என்னன்னு தோணுதா, இந்த கூலிப்படைகள் இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த அச்சம், அந்த ஒரு அரசாங்கத்துக்கு மேலே, ஒரு கவர்மெண்ட் மேலே, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மேலே, ஒரு சட்டம் மேலே ஒரு அச்சம் இல்லையா? அப்படியே அவர் மீறிக்கு ஏதாவது கருத்து முரணோ எதாவது இருந்தால் ஒரு கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை வேறு எதாவது பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரி சட்டத்தை கையில் எடுத்து ஒரு கொலை வரைக்கும் போகிறது என்னாலும் ஏற்றுக்கப்படாது. இது நமக்கு பார்க்கும்போது ஒரு காமன் மேனாக நமக்கு பார்க்கும்போது ரீசெண்டாக கடலூரில் ஒரு அதிமுக நிர்வாகி வந்து கொலை செய்யப்பட்டதா நியூஸ் வருது. இந்த மாதிரி இன்னமும் வந்து 2024 இருக்கும், இன்னமும் வந்து கொலைகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப சட்டம் ஒழுங்கோட நிலையை பற்றி ரொம்ப கவலையாக இருக்குது. முன்னாள் கவுன்சிலர், ஒரு கரண்ட்டாக ஒரு மாநில கட்சியோட தலைவர், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு முகமாக தான் இருந்திருக்காரு. அரசியல் வட்டாரங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக இருந்திருக்காரு. அவருக்கு இப்படி நடந்தது ரொம்ப அதிர்ச்சியாக வந்து எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு அதான் இன்னும் ஒரு காமன் மேனுக்கு இன்னமும் ஒரு பயமாக இருக்குது. இந்த விஷயத்தில் உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும் நம்மளும் கேட்டுக்குவோம். பட் இதுக்கு ஒன்று மேற்கொண்டு ஒரு காமன் மேன் ஒரு மீன் போடுறதுக்கோ ஒரு வந்து ஏதாவது தப்பு பண்ணால், இப்போ டிடிஎஃப் வாசனையே இருக்கட்டா கூட அவர் வந்து சில பைக்கில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போனாலும் தப்பாக தான் இருக்கும். அது தப்பு தான் அது. பட் காரை வந்து பேசிட்டு ஓட்டினாலும் சின்ன தப்பு தான். அதுக்கு வந்து விரைஞ்சு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நடக்காத ஒன்றும் தடுக்கணும். நடந்ததுக்கப்புறம் உடனே வேகமாக ஆக்ஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய சம்பவம் நடக்காமல் இருக்கணும். அந்த நபர்களில் இந்த மாதிரி கூலிப்படை அந்த மாதிரி நபர்களை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இந்த வீடியோவில் சார்பாக கேட்டுக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி விஷயத்த வந்து அவ்வளோ பேச மாட்டோம். பட் இதுவுமே பேசணும், இதுவுமே யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். ஒரு காமன் மேன், ஒரு பெரிய பொலிட்டிக்ஸ் அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் இதை பற்றி பேசணுங்கிறது இல்லை. நம்மளும் ஒரு ஓட்டு போடுற ஒரு நபர் தானே, நம்மளும் பேசலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அவரை பற்றி வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஆம்ஸ்டாங் இப்படிப்பட்ட நபர் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.